சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அபூ லஹப் அவங்க வந்து என்ன கப்பல்லையா முகம்மது உங்களுடைய கரம் நாசமாகட்டும், இதுக்கா எங்களுக்கு சாப்பாடு போட்டு சொல்றாரு, இதுக்கா எங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா உங்களுடைய கரம் நாசமாகட்டும் என்று அந்த அபூ லஹப் சொன்ன உடனே அன்சலாசன் ஒன்றும் சொல்லல, அவங்க அமைதியாக இருந்தாங்க. மற்ற பேர்லாம் என்ன சொன்னாங்க, அப்படியே சில பேர் வந்து ஈமான் கொண்டாங்க, ஒரு சில பேர் நிராகரிச்சு போயிட்டாங்க. இவர் மட்டும் சாபம் போட்டார். எப்படின்னா மண்ணவாரி தூத்துனார். மண்ணவாரி தப்பல்ல கியா முகம்மதே அவருடைய கரம் நாசமாட்டு மண்ணவாரி தூக்குவாங்க. சில பேர் கோவத்தில் மண்ணவாரி நாசமா பார்த்துருவாங்க. அந்த மாதிரி செஞ்சாங்க. அந்த மாதிரி சூறாவை இறக்கி அந்த சூறாவுடைய பொருள் என்ன பண்ணா, நம்ம யாரை ஒரு அல்லாவுடைய தூதரை யார் சாபமிட்டு மண்ணவாரி தூக்கினாரோ அவருடைய கரங்கள் நாசமாகட்டும். அவருடைய கரங்கள் தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று சொல்லக்கூடிய சூறாவை இறக்கி இன்னைக்கு கியாமத் வரைக்கும் அந்த லானத்தை இன்னைக்கு மக்கள் ஓதி லானத்தை இறங்கிட்டு இருக்க மேல அந்த சூறா மக்கள் இன்னைக்கு ஓதிட்டு இருக்கிறோம். ஓதும் போதுதான் அவருக்கு வேதனை. அந்த சூறா ஓதும் போது யாருக்கு வேதனை? அபூ லஹபுக்கு வேதனை. ஏன்னா நபி இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஏற்றுக்கிறவங்க போறது அது அவங்களுடைய விருப்பம். அல்லாஹ் அவங்க விருப்பத்துக்கு தான் விட்டாங்க. அது அல்லாஹ் பகிஷ்காரம் பண்றது, அதை வந்து பரிகாரம் பண்றது, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. மோதினப்படுத்துறது சொல்லாத செய்வாங்க. இந்த மக்கள் இருக்கிற மக்கள் அந்த சஹாபாக்கள் வேதனைப்படுத்தாங்க. தெரியும் எவ்வளவு ஹதீஸ் படிச்சிருக்கோம், எல்லாம் வேதனைப்படுத்தப்பட்டாங்க. சுமையா இருக்காங்க, அம்மார் பின் யாசிர் அவங்க எவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ஈமானுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் அந்த ஆரம்ப கால சஹாபாக்களை போன்று யாருமே யாருமே அதனால என்ன வைக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு வரது